மே மாத ராசி பலன். ஸோ நிறைய டிரான்சிஷனை வந்து அப்சர்வ் பண்ணியிருப்பீங்க. அதோடைய காம்போ ப்ரிடிக்ஷனும் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம மே மாதம் நடக்கக்கூடிய இந்த குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி, மற்ற டிரான்சிஷனை பேஸ் பண்ணி என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத கிளியராக டீட்டெயிலாக பார்ப்போம். www.lifehoroscope.in இந்த ஒரே ஒரு வெப்சைட் மட்டும் தான் நம்மளுது. ஸோ அதை மட்டும் சரியாக பயன்படுத்துங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லா மாதமும் தொடர்ந்து வீடியோஸ் கொடுக்குறேன். ஸோ 3 months புதுசாக பார்க்குறவங்க ஒரு 3 months அப்சர்வ் பண்ணிங்கன்னா டீட்டெயிலாக புரியும். உங்கள் ராசி மட்டும் பார்க்காதீங்க, உங்கள் லக்னத்துக்கும் நான் அதை ராசியாக தான் கொடுத்துருக்கேன், அதையும் சேர்த்து பாருங்கள். உங்கள் பர்த் சார்ட்டையும் ஒரு தடவையாவது செக் பண்ணிங்க. என்ன தசாபுதி நடக்குது, உங்களோட பிளானட்டரி பொசிஷன் என்ன, அது எப்படி உங்களுக்கு ஆக்டிவாக இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துங்க. அதுக்கு தான் நான் நிறைய லேர்ன் ஆஸ்ட்ரோன்ற சப்ஜெக்டையும் எடுத்திருக்கேன். அதுவும் யூடியூப்லேயே நம்ம சேனல்லேயே இருக்குது. நியூமராலஜி வீடியோஸும் பண்ணியிருக்கோம். வாஸ்து வீடு பார்க்குறவங்க, புதுசாக வீடு வாங்குறவங்க, பிளாட் வாங்கி கட்டுறவங்க எல்லாருக்குமே வாஸ்து ரெஃபரன்ஸும் கொடுத்துருக்கேன். ஜெமாலஜியும் ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்கேன். நிறைய சர்வீஸும் சைட்டில் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ சரியாக பயன்படுத்திங்க. இப்போ நம்ம மே மாத ராசி பலனை டீட்டெயிலாக பார்க்கலாம். மகர ராசி. மகரம் வந்து எல்லோரும் கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கிறீங்க, ஏன்னா சனி பயிற்சி நடந்து முடிஞ்சதுனால. ஸோ மகரம் எல்லாரும் தொட்டது தொடங்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிர்பார்ப்போட மே மாதத்தில் எதிர்பார்த்துட்ருக்கீங்க. மே மாதத்தில் வந்து சுக்கிரன் வந்து உச்சமாக இருக்கக்கூடிய ஒரு மாதம். சனியோட கன்ஜெக்ஷனாக இருக்கார். புதன் 4th ஹவுஸ்லேருந்து 5th ஹவுஸ்க்கு டிரான்சிஷன் நடக்க போகுது. சூரியன் ஆல்ரெடி எக்ஸாக்ட், பட் மகரத்துக்கு சூரியனால் பெரிய ஆதாயம் இல்லை. செவ்வாய் வந்து 7th ஹவுஸில் நீச்சமாக இருப்பார் இந்த மகரத்தை பொறுத்த வரைக்கும். குரு 6ல் டிரான்சிஷன் நடக்க போகுது. ஸோ குரு 6க்கு போயிட்டார்னா எல்லோரும் இந்த குரு வந்து எப்படின்னு கேட்பீங்க. பட் மகரத்தை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், குரு வந்து லாட் ஆஃப் 12 and 3. ஸோ பெரிய ஆதாய பலன். நீங்கள் 3 பிளானட்டை ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும். சனி நல்லா இருக்காரா மகரத்துக்கு? உங்கள் உழைப்பு நல்லா இருக்குது, உங்கள் வேலை நல்லா இருக்குது, உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்குது, உங்கள் முன்னேற்றம் நல்லா இருக்குன்னு அர்த்தம். இப்போ சனி நல்லா இருக்கார். ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் கிளியர் ஆகிடுச்சிங்க. சனி வந்து உங்கள் தொழில் சம்மந்தப்பட்டது, உங்களோட இண்டிவிஜுவாலிட்டி, உங்களோட டேலண்ட்டு, ஸோ உங்களுடைய முயற்சி, உங்களோட மூவ் எல்லாமே ஃபேவராக இருக்குன்னு அர்த்தம். சனி ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணுறாரு உங்களுக்கு. ரெண்டாவது வந்து சுக்கிரன் நல்லா இருக்காரா? லக் இருக்கா? செய்கிற விஷயத்தில் வந்து பணம் வருமா? அது வேலை சக்ஸஸ் ஆகுமா? வேலை கிடைக்குமா? மைக்ரேஷன் நடக்குமா? நம்ம செய்கிற பிஸ்னஸில் ப்ராஃபிட் வருமா? இன்வெஸ்ட்மெண்ட் பக்காவாக பண்ண முடியுமா? இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுலாம் நமக்கு வந்து நல்ல ரிசல்ட்ஸை கொடுக்குமா? ஃப்யூச்சரில் அது வந்து நல்ல பல மடங்கு உயருமா? அது அக்குமுலேட் ஆகுமா? அது சுக்கிரன் எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குது. சுக்கிரன் உச்சத்தில் இருக்குது. சனியோட கன்ஜெக்ஷன் ஆகிருக்கு. ராஜயோகத்தோடு இருக்குது. இப்போ 2 மேட்டர் கிளியர் ஆகிடுச்சு உங்களுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய கரியர், ஜாப், பிஸ்னஸ். ரெண்டாவது மணி அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு. மூணாவது புதன் நல்லா இருக்காரா? புதன் நல்லா இருக்காரா? நான் புத்தி நல்லா இருக்கா? அறிவு நல்லா இருக்கா? படிப்பு நல்லா இருக்கா? எக்ஸாம் கிளியராக இருக்கா? செய்கிற முயற்சி பிளான் கரெக்டாக இருக்கா? எக்ஸிக்யூஷன் எப்படி இருக்குது? திங்ஸ் கரெக்டாக நான் ஆர்கனைஸ் பண்ண முடியுமா? நான் போட்ட திட்டத்தை போட்ட டைமில் முடிக்க முடியுமா? டைம் மேனேஜ் பண்ண முடியுமா? எப்படி இருக்குது? எனக்கு ஃபேம் எப்படி இருக்குது? புதன் நல்லா இருக்காரு. 4th ஹவுஸ்லேருந்து 5th ஹவுஸ்க்கு மாறுறாரு. 3rdலேருந்து 4th போகிறாரு. ஸோ 3 விஷயம் வந்து உங்களுக்கு ஃபேவராக இருக்குது. ஒன்று சனி, இன்னொன்று சுக்கிரன், புதன். இது மகரத்துக்கு போதும். இதுக்கு மேலே வேறு யாரும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண அவசியம் இல்லை. இப்போ பிரச்சனை ஏதாவது பண்ணுறதா நம்ம பார்க்கணும். பிரச்சனை என்னன்னா, வேறு ஏதாவது கிரகங்கள் நமக்கு தடையாக இருக்கா? இன்னும் ஒன்று ஒரு நியூட்ரலாக இருந்தால் போதும். செவ்வாய் மகரத்துக்கு வந்து செவ்வாய் ஒரு நியூட்ரலாக வந்தால் போதும். அது ஃபேவராக கூட இருக்க தேவையில்லை. உச்சமாக இருந்தால் எக்ஸ்ட்ராடனரி, பட் நியூட்ரலாக இருந்தால் போதும். பட் செவ்வாய் கரெக்டாக 7th ஹவுஸில் இருக்குது. நீச்சமாக இருக்குது. நீச்சமானாலும் 7ல் இருக்குது. அவரோட பார்வை இருக்குது. 1st ஹவுஸ்லேயும் இருக்குது, 2nd ஹவுஸ்லேயும் இருக்குது. அந்த இடத்துல சந்திரன் ஒரு 12 days செவ்வாய்க்கு வந்து அந்த கனெக்ட் பண்ணிவிடுவார். எப்படி கனெக்ட் பண்ணுவார் தெரியுமா? மகரமில் சந்திரன் இருப்பார் 2.25 நாள். அப்போ செவ்வாய்க்கு அது ஒரு ஆக்டிவேஷன். மேஷமில் சந்திரன் இருப்பார், பரிவர்த்தனை பண்ணி ஒரு ஆக்டிவேஷன். அதே சந்திரன் வந்து கடகத்தில் இருப்பார். அப்போ செவ்வாய் சந்திரனோட சேர்ந்து கூட்டணி, அது பேர் கன்ஜெக்ஷன். அதே சந்திரன் வந்து மறுபடியும் ஸ்கார்பியன் விருச்சிகத்தில் வருவார். அங்கே மறுபடியும் பரிவர்த்தனை யோகம் இருக்கும். எக்ஸ்சேஞ்சிங் தர் ஹவுசஸ். புரியுதா உங்களுக்கு? ரிஷபத்தில் சந்திரன் உச்சம் அடைவார். அப்போ வந்து வீடு கொடுத்தவங்க உச்சம் அடையும் போது நீச்ச பங்கம் அடையும். இதெல்லாம் காம்பினேஷன்ஸ். இந்த காம்பினேஷன்ஸ்லாம் மகரத்துக்கு 12 days ஆக்டிவேஷன் செவ்வாய் கொடுத்துரும். ஸோ நியூட்ரல் பிளானட்டும் ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணிடுச்சு. 60% எடுத்துக்கலாம். 60%. இப்போ குருவுக்கு வருவோம். குரு வந்து தேர்வாரா தேரமாட்டாரா? மகரத்துக்கு செய்வாரா செய்ய மாட்டாரா? 6ல் குரு போனால் போயிட்டு போகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 6ல் குரு போகிறது உங்களுக்கு அட்வான்டேஜ் தாங்க. மகரம் அட்வான்டேஜ் தான். உங்களுக்கு கடன் தீர்றது, பிரச்சனை தீர்றதுக்கெலாம் அட்வான்டேஜ் தான் அது மகரம். அது நல்ல விஷயந்தான். அப்போ நம்ம வந்து பேலன்ஸ் யாரை செக் பண்ணால் ராகு கேது மெயினாக பார்க்கணும். ராகு கேது எப்படி இருக்காங்க? 2 and 8ல் பொசிஷன் எடுக்கிறாங்க. ராகு கேது 2 and 8ல் வந்து மகரமுக்கு ராகு கேது வர்றது வந்து கெடுதல் இல்லை. ஏன் கெடுதல் இல்லை? ராகு சனி வீட்டுக்கு வர்றார். சனி உங்கள் ராசிநாதன். ராகு வந்து ஆன்டி கிளாக் வைஸ், அவரோட பார்வை எதிர்நோக்கி தான் இருக்கும்.
அப்போ வந்து அந்த வீடு கொடுத்தவன் சனி, அந்த சனி வந்து 3ஆம் இடத்துல சுக்கிரனோட இருக்கிறதுனால ராகுடைய ஆக்டிவேஷன்ஸ் பாசிட்டிவ் ஆக்டிவேஷன். கேது மட்டும் 8ல் இருக்கிறதுனால சும்மா அப்படியே கொஞ்சம் மைனர் ஹெல்த் இஷ்யூ அப்படியே லைட்டாக ஒரு சின்ன காட்டும். சாப்பிட்ற சாப்பாடு, உங்களுடைய உணவு பழக்க முறை, தண்ணி, வாட்டர், மெடிசன்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் கேர் எடுத்துக்கிட்டால் போதும். மகரம் வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த மாதம் வந்து ஒரு திருமணம் சம்மந்தப்பட்ட திட்டம் போடுறீங்களா, போடுங்க. யூ ஆர் இன்டு ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்னா அது கல்யாணம் வரைக்கும் கொண்டு போய் முடிக்கலாம். வெளிநாடு பயணம் பண்ணலாம். மாணவர்களுக்கு வந்து எக்ஸாம்ஸ் வந்து ஏதாவது பிளான் பண்ணீங்க, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப ஒரு பெரிய லெவலில் பிளான் இருக்குது. 7 செஞ்சு முடிஞ்சிடுச்சு, இனிமேல் என் ஸ்கோர் பாஸ் ஆகிடுமா, என்னுடைய அரியர்ஸ் நான் கிளியர் பண்ணிவிடுவேன், இனிமேல் நான் செய்கிற முயற்சி சக்ஸஸ் ஆகுமா, நான் எதிர்பார்க்குற யூனிவர்சிட்டி கிடைக்குமா, நான் எதிர்பார்க்குற அந்த எக்ஸாமை கிளியர் பண்ணி நான் உள்ளே நுழைஞ்சிருவேனா, இந்த எல்லா விஷயத்துக்கும் த ஆன்சர் இஸ் எஸ். த ஆன்சர் இஸ் வெரி பாசிட்டிவ். அது வந்து உங்களுக்கு இந்த டிரான்சிஷன் வந்து கொடுக்கக்கூடிய ரிசல்ட்ஸ். பெண்களுக்கு குறிப்பாக 7 சனி முடிஞ்சது, தலைவலி போயிடுச்சு, நிம்மதி இல்லாத வாழ்க்கை மாறுது, குழப்பமான வாழ்க்கை வந்து சேஞ்ச் ஆகுது. யாரெல்லாம் அவங்களை எதிர்த்து, யாரெல்லாம் அவங்களை அவமானப்படுத்தா அவங்களுக்கு வந்து திரும்பி விலகி போயிடுறாங்க, இல்லை அவங்க நண்பர்களாக மாறுறாங்கன்னு அர்த்தம். இழந்ததை மீண்டும் அடையிற நேரம் இது மே மாதம். கடன் பிரச்சனை குறைய போகுதுன்னு அர்த்தம். நோய்கள்லேருந்து விடுதலை, இதெல்லாம் கொஞ்சம் நல்ல ரிசல்ட்ஸ். அப்போ மே மாதம் வந்து மகரத்துக்கு நல்ல காம்பினேஷன் தான். சீனியர் சிட்டிசன்ஸை பொறுத்த வரைக்கும் அப்பாடான் இருக்கும். அப்பா கடவுளே, கடவுள் கண்ணை திறந்துட்டார், கடவுள் என்னை காப்பாற்றிட்டார்ன்ற மாதிரி இருக்கும். அப்பாடான் இருக்கும். வாய்ப்பு தேடி வரும். பல வகையில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல சிந்தனை தெளிவு அடையும். என்ன பண்ணலான்னு கிளியர் கட்டாக புரியும். ரொம்ப ஃபேவராக இருக்குது. ஸோ மகரம் ஓவராலாக வந்து நீங்கள் என்ன இதில் எடுத்தாலுமே, எந்த ஏஜ் குரூப் எடுத்தாலுமே, நீங்கள் என்ன முயற்சி எடுக்கிறீங்களோ, நீங்கள் என்ன சிந்திக்கிறீங்களோ, உங்களுடைய செயல்கள் என்னவோ, உங்கள் வாழ்க்கை என்னவோ, உங்கள் எதிர்பார்ப்பு என்னவோ, அதுக்கெல்லாம் பலனை தரக்கூடிய நேரம்தான் இது. ஸோ மே மாதம் மகர ராசி இது கூட பொருந்தி வருது. மே மகரம் நல்ல பொருத்தமான ஒரு நேரம், ஒரு நல்ல பொருத்தமான ஒரு வாழ்க்கை தருணம், ஒரு நல்ல பலனை அனுபவிக்கிற ஒரு நேரம். அதில் முயற்சி எடுங்க, அந்த பலனை அனுபவிங்க. வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு பொது பலன் தான். ஒரு பொது பலனே நிறைய பொருந்தும், உங்களுக்கு பொருந்தாமல் இருக்காது, கண்டிப்பாக பொருந்தும். வெறும் ராசி அடிப்படையில் எடுத்தாலே அந்த எமோஷன்ஸ், அந்த மைண்ட் செட்லாம் எப்படி இருக்குன்றது கிளியராக பொருந்தும். இன்னும் உங்களுடைய லக்னத்தை மேட்ச் பண்ணி 2 வீடியோவை நீங்கள் மேட்ச் பண்ணும்போது எக்ஸாக்டாக பொருந்தணும். நான் நிறைய வீடியோவில் சொல்லிட்டேன், புதுசாக பார்க்கணும்னு சொல்கிறேன். லக்னம் என்பது உங்களுடைய விதி, அதை பேஸ் பண்ணி தான் தசாபுத்தி வேலை செய்யும். லக்னத்தை பேஸ் பண்ணி தான் பிளானட்டரி பொசிஷனோட காம்பினேஷன் எடுப்போம். ராசி என்பது உங்கள் மனசு என்பது உங்கள் எமோஷன் என்பது உங்களோட லைஃப்பில் வந்து நீங்கள் ஆக்ஷனில் கொண்டு வரக்கூடிய ரிசல்ட்ஸ் எல்லாம் அந்த எமோஷனில் தான் கொடுக்கும். அண்ட் ராசி என்பது தான் ரிசல்ட்டை கொடுக்கக்கூடிய ஒரு எக்ஸிக்யூஷன் பாயிண்ட்னு நம்ம சொல்கிறோம். ஸோ எல்லா நடைமுறை வாழ்க்கையும் நம்ம ராசி மூலியமாக தான் அனுபவிப்போம். ஆனால் லக்னம் என்பது தான் அது நிச்சயிக்கப்பட்ட விதி என்னன்றதை காமிக்கும். ஸோ இந்த புரிதலோடு நீங்கள் வந்து இந்த ஆஸ்ட்ராலஜியை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் ஹாரோஸ்கோப்பை நீங்கள் வந்து தொடர்ந்து ஒரு 3 to 4 months பார்த்தா தான் ஒரு அப்சர்வேஷன் கிளியராக புரியும். என்ன நடக்குது, நம்மளுக்கு என்ன மேட்ச் ஆகுது, என்ன பண்ண போகிறோன்னு தெரியும். அதோட மெயினாக நான் எல்லாருக்கும் சொல்கிறது, அந்த தசாபுக்தி என்னத்தை கிளியராக பண்ணுங்கள். அவுட் ஆஃப் 9 சனி தசையா, குரு தசையா, ராகு கேது தசையா, என்ன தசை நடக்குதுன்னு கிளியராக அப்சர்வ் பண்ணி அதை அந்த கிராஃபை கரெக்டாக பாருங்கள். அந்த பர்டிகுலர் பிளானட், அந்த தசா நடத்தக்கூடிய பர்டிகுலர் பிளானட் வந்து ஹாரோஸ்கோப்பில் வந்து சரியாக இருக்கா, அது நல்ல பொசிஷனில் இருக்கா, அதிலிருந்து பிளானட்ஸ்லாம் எப்படி பொசிஷனாக இருக்குது, அது என்ன ரிசல்ட்டை கொடுக்க போகுதுன்றதை பாருங்கள். இதில் வந்து கிளாக் வைஸ் மோஷன், ஆன்டி கிளாக் வைஸ் மோஷன் இருக்குது, வக்ரகதி இருக்குது, ஷட்பல ஸ்கோர் இருக்குது. எல்லாத்தையும் நீங்கள் மேட்ச் பண்ணி பார்த்தா தான் ஒரு புரிதலுக்கு நீங்கள் வர முடியும். ஸோ தெளிவாக அது என்னன்றதை நீங்கள் பாருங்கள். அடுத்தது நான் சொல்ல விரும்புறது உங்களுக்கு என்னென்னா, ஹாரோஸ்கோப்புடைய சப்போர்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய கொஸ்டின்ஸ்லாம் நான் படிக்கிறேன், கமெண்ட்ஸில் படிச்சு தான் இருக்கேன். ஸோ ஜெனினா உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். நான் அதுக்கேற்ற ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு தான் இருக்கேன். நிறைய பேர் கேட்டாங்க, இப்போ கூட ரீசனாக ஒரு கமெண்ட் பார்த்தேன் நான், இது வந்து இந்தியாவில் இருக்கவங்களுக்கு தான் வேலை செய்யுமா, வெளிநாட்டில் இருக்கவங்களாம் எல்லாம் பார்க்கறதுல நல்லா இருக்காங்க. நீங்கள் ஒன்று நல்லா புரிஞ்சுங்க, சூரியனை பேஸ் பண்ணி தான் மற்ற கோளோட நகர்வு இருக்கும். சன்னோட லைட்டு தான் வந்து நீங்கள் வந்து ஐ திங்க் என்னுடைய இது தப்பு இல்லைன்னா நான் சொல்கிறேன், சூரியன்லேருந்து ஒளி வந்து ஒவ்வொரு பிளானட்டுக்கும் ரீச் ஆகிற டைம் வந்து பார்த்தீங்கன்னா 8 minutes, 12 minutes, 10 minutes, 3 minutes தான் ரீச் ஆகும். ஸோ அந்த சூரியனை ஒளியை உள் வாங்கி தான் இதெல்லாம் ஆக்டிவாக உங்களுக்கு வந்து ரிசல்ட்டை கொடுக்க போகுது. அதுலேருந்து தான் சந்திரன், அதோட இன்னொரு சின்ன பகுதி அதான் எமோஷனை கொடுக்குது. ஸோ இப்போது நீங்கள் என்ன புரிஞ்சுக்க போகிறீங்கன்னா, சூரியன்னா சூரியனா ரூலர்னு அர்த்தம். இப்போ நம்ம நாட்டுடைய சட்டம் இன்னொரு நாட்டில் இருக்குமான்னு கேட்டால் இருக்காது. அந்த நாட்டுடைய சட்டம் நம்ம நாட்டில் இருக்குமானா இருக்காது. எல்லா கண்ட்ரிக்கும் ஒரே மாதிரி யூனிவர்சல் லாவானா இருக்காது. ஒரு நாட்டுக்கு ஒரு சட்டம் இருக்குது. அந்த சட்டத்தை யார் கொண்டு வராங்க? ஒரு ராஜா கொண்டு வரார். ராஜானா அந்த நாட்டை ஆளக்கூடிய ஒரு அதிபர். அப்போது ஒரு கிங்குன்னு நம்ம சொல்கிறோம், இல்லை ஒரு அதிபர்னு சொல்கிறோம், இல்லை பிரசிடென்ட்னு சொல்கிறோம், இல்லை பிரைம் மினிஸ்டர்னு சொல்கிறோம். ஸோ அவங்க கிட்ட தான் அந்த பவர் இருக்குது. அப்போ அந்த சட்டத்தை அவங்க கொண்டு வரும்போது அதுக்கு உட்பட்டு தான் அந்த மனிதர்கள் வந்து ஒரு விஷயத்தை செயல்படுத்த முடியும். அதே மாதிரி தான்
நீங்கள் இந்த அஸ்ட்ராலஜிங்கிறது வந்து ஒவ்வொரு நாட்டுக்கும் ஏன் வித்தியாசப்படுதுன்னா இதான் ரீசன். அந்த நாட்டுக்குட்பட்ட ஒரு திட்டங்களுக்கு அந்த பிளானட்டோட ஆக்டிவேஷன் கொடுத்துட்டே இருக்கும் ரிசல்ட்ஸை. ஸோ இதெல்லாம் நான் ஒரு ரொம்ப பெரிய விஷயமா டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்கு. பட் நான் உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிறேன். அடுத்த விஷயம் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, உங்களோட இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப். யாருமே உங்களோட இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப்பை நிறைய பேர் பார்க்குறது இல்லை. பிளானட்டரி பொசிஷனை ரீட் பண்ணுங்கள். பிளானட்டரி பொசிஷன் அப்படின்னா என்னென்னா 12 ஹவுசஸ் இருக்குது. அந்த 12 ராசி கட்டம் என்பது வந்து மேஷம் முதல் மீனம் வரை இருக்கும். அதை நான் வந்து லேர்ன் ஆஸ்ட்ரோவில் நிறைய லெவலில் எடுத்திருக்கேன். ஸோ மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம் லைனாக இருக்கும். அதில் எந்தெந்த ஹவுஸில் உங்களுக்கு என்னென்ன பிளானட் ஃபில் ஆகிருக்குன்னு பாருங்கள். அதில் இன்னும் டீப்பாக படிக்க முடிஞ்சுன்னா என்ன நட்சத்திரத்தில் பொசிஷன் எடுத்துருக்குன்னு பாருங்கள். அதெல்லாம் தான் ரிசல்ட்டை காமிக்கும். என்ன நடக்க போகுது, எப்படி நடக்க போகுது அப்படின்றத இன்னும் டீப்பாக ரிசல்ட்ஸை காமிக்கும். ஸோ இந்த ரீடிங்கோட இந்த ஹாரோஸ்கோப் நான் மந்த்லி கொடுக்குறத மேட்ச் பண்ணிங்கன்னா தெளிவாக உங்களுக்கு என்ன நடக்க போகுது, அது எவ்வளோ தூரம் மேட்ச் ஆக போகுதுன்னு நீங்கள் புரிஞ்சிக்கலான்றது என்னுடைய தாழ்மையான கருத்து. மற்றும் இந்த மாத பலன்களை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. இன்னும் எவ்வளோ தூரம் அதை பெட்டராக பண்ண முடியுமோ பண்ணிட்டு தான் இருக்கும். இதில் நிறைய பேர் காம்போ பண்ண சொல்லி கேட்டிங்க. மாத பலன் காம்போ பண்ணுறது இட்ஸ் அ டாப் ஜாப். ட்ரான்ஸ்லேஷன் நான் பண்ணிடுறேன். பட் மாத பலன் இந்த அளவுக்கு காம்போ பண்ணுறது இட்ஸ் அ டாப் ஜாப். அது வந்து இன்னும் பயங்கரமான ஒரு காம்பினேஷன்ஸோடு நான் வந்து கால்குலேஷனை போடணும். அது ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கேன், எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறேன். ஐ வில் ட்ரை த பெஸ்ட். மற்ற கமெண்ட்ஸ்லாம் ஆன்சர் பண்ணியிருக்கேன். அண்டு இந்த மாத பலன் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுனால மற்றவங்க இதை ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது வகையில் உங்களுக்கு பயன்படணும், அது சந்தோஷம் தான். ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த அஷ்டம சனி நடந்து முடிஞ்ச பிறகு நாங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டோம், வீடை வாங்கிட்டோம், அதை பண்ணிட்டோம், லேட்டாக வந்து என்கிட்ட வந்து பார்க்குறாங்க. பட் நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்தால் நல்லது. இந்த இப்போ சப்போஸ் முக்கியமான விஷயம் நான் சொல்கிறேன். ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அந்த பிஸ்னஸை வந்து ஏதோ ஒரு பெரிய அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க, அது ஒரு தடவை முன்னாடி கேட்டால் தப்பு ஒன்றும் கிடையாது. ஒரு கல்யாணம் பண்ண போகிறீங்க, அது கரெக்டாக பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுதான்னு செக் பண்ணல, ஒன்றும் பெரிய தப்பு கிடையாது. முக்கியமான விஷயங்கள். அடுத்தது வந்து ஒரு வெஹிக்கிள் வாங்க போகிறீங்க, இது சரியான டைமா, எந்த நம்பர் உங்களுக்கு லக்கியாக இருக்கும், அது என்றைக்காவது செக் பண்ணி பார்த்துருக்கீங்களா? அது ஒரு செக் பண்ணி பார்க்கலாம். வாஸ்து, வீடு மெயின். வீடு வந்து நீங்கள் நல்லா இருந்தால் தான், எப்போயும் ஒன்று புரிஞ்சுங்க, நீங்கள் வசிக்கிற வீடு உங்களுக்கு நல்லா இருந்தால் உங்கள் வாழ்க்கை வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும். நீங்கள் வசிக்கிற வீடுங்கிறது உங்கள் பர்டிகுலராக உங்கள் ராசிக்கு மட்டும் கிடையாது, அது ஃபேமிலி. ஸோ டோட்டலாகவே இந்த வாஸ்து மேப் ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கு நிறைய வீடியோ பண்ணி கொடுத்துருக்கேன். லேர்ன் வாஸ்துவில் போனீங்கன்னா அதுக்கு ஏகப்பட்ட வீடியோஸ் பண்ணி கொடுத்து அதெல்லாம் பாருங்கள். பார்த்து சரியாக பயன்படுத்திங்க. இல்லை அதை எப்படி சரி பண்ண முடியும்னு பார்த்துங்க. ஸோ தொடர்ந்து இந்த சேவையை உங்கள் மாதிரி பண்ணிட்டு தான் இருக்கேன். நீங்களும் எனக்கு ரொம்ப மனமார்ந்த ஆதரவு கொடுத்து தான் இருக்கீங்க. மியூச்சுவலாக நான் வந்து உங்களுக்கு வந்து என்னோடய வாழ்த்துக்களை ஷேர் பண்ணிக்கிறேன். நல்லபடியாக இந்த கிரக பயிற்சிகளாக நல்லபடியாக உங்களுக்கு நடக்கணும். இந்த மனமார்ந்த பிரார்த்தனை எல்லாம் உள்ள இறைவன்கிட்ட. மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.